நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொண்டுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதிகம் பண்ணாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளை அடக்கம் பண்றதுல அவனை கொண்டு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி சுடுவேன். மாண்புமிகு முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வந்து 12 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்னடா எங்க குற்றம் நடந்தாலும் எங்க மேல தூக்கி பழிய போடுறீங்கன்னு டிவிக்கு ஆதரவாளர்கள் முட்டு கொடுக்குறாங்க. இப்படி முட்டு கொடுக்கறவங்க நேத்து கோயம்புத்தூர்ல 10 வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னு குளத்துக்கரையில தூக்கி போட்டு போனாங்களே, அந்த வலியை தாங்க முடியாத அந்த பிள்ளையோட பெற்றோர்களும் உறவினர்களும் போராட்டம் பண்ணாங்களே, அவங்கள்ட்ட போயிட்டு இப்படி முட்டு கொடுக்க முடியுமா? செத்து போனது டிவிக்கு ஆதரவாளர்கள் உங்க பிள்ளையா இருந்தாலும் இப்படிதான் முட்டு கொடுப்பீங்களா? நீங்க ஆட்சிக்கு வந்து பொறுமையா பழகிறதுக்கு இது என்ன ட்ரைனிங் செஷனா? நீங்க கட்டமைச்ச சிங்கப்பெண் அதிரடி படம் எங்க போச்சு? ராணி வேலுநாச்சியார் படம் எங்க போச்சு? பெட்ரோல் கார்ல ஸ்டிக்கரை மாத்தினா எல்லாம் சரியாயிருமா? பெண் பிள்ளைங்களை தொட்டா நெஞ்சில பாயும் தோட்டான்னு சொன்னவரை நிராகரிச்ச மக்கள் இந்த அரசாங்கத்தாலையும் சமூகத்தாலையும் நேரடியாவோ மறைமுகமாவோ பாதிக்கப்படும் போதுதான் சீமான் அவர்களோட இந்த ஆவேசமான பேச்சு சரிதான்னு புரியும். அடுத்தவனுக்கு வர வரைக்கும் அது தக்காளி சட்னி தான், உனக்கு வரும்போதுதான் தெரியும் அது ரத்தம்னு. இப்போ இந்த குற்றத்தை பண்ணவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையை இந்த அரசு வாங்கி கொடுக்குமா? நெஞ்சில தோட்டா பாயுமா இல்ல விரைவா மரண தண்டனையை பெற்று கொடுக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.